اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة لا شريك له. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் வார நாட்களில் மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நன்மையான காரியத்தின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே 208வது வசனத்திலே இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைத்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டோரே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அறகுறையா இருக்காதீங்க, மார்க்கத்தை
தேவைக்கேற்ப பின்பற்றி கொண்டு தேவை இல்லை என்று சொன்னால் அதை புறக்கணித்து விட்டு இப்படி அரைகுறையாக நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள். இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியோ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன்? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி ஆவான். உங்களுடைய பகிரங்கமான எதிரி ஷைத்தான். அதனால் அவனுடைய அடிச்சுவடுகளை கூட என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்ற ஒரு முக்கியமான தலையாய கட்டளையை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சில திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதுவதற்கு முன்னால் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால், புறக்கணிப்பு ஓர் போர் கவசம். புறக்கணிப்பு ஓர் போர் கவசம். என்ன புறக்கணிப்பு? அன்புக்குரியவர்களே, நாம் எதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத எந்த செயலாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது. அதை யார் செய்கிறார்களோ அவர்களோடு நாம் இருக்கக்கூடாது. இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான முரணான காரியங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். அது யார் செய்தாலும் சரி. எங்க அம்மா செய்யறாங்க, எங்க வாப்பா செய்யறாங்க, எங்க அண்ணன் செய்யறான், என் சகோதரி செய்யறா, என் குடும்ப நெருங்கிய உறவினர் செய்து அவர்களே செய்தாலும் மார்க்கத்துக்கு முரணா இருக்கா, அந்த விஷயத்தில் நீங்க ஈடுபடாதீங்க, அதில் நீங்க புறக்கணியுங்கள். இந்த புறக்கணிப்பு நமக்கு தான் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இது குறித்து தான் நாம் இந்த உரையில பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி திருமறை குர்ஆன் கூறக்கூடிய சில அடிப்படையான வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆழமா கேளுங்க, உணர்வுபூர்வமா கேளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த உரைகளை செவிதாழ்த்தி கவனமாக கேட்டு அதை அப்படியே இங்கு வந்தோம் கேட்டோம் போனோம் என்றும் இல்லாமல் இந்த செய்தி எல்லாம் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வால் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்று உணர்ந்து இந்த உரையை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். 8வது அத்தியாயம் சூரா அன்ஃபால் 20வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள். தெளிவான வசனம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். நீங்கள் செவிமடுத்துக் கொண்டே அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் என்று இந்த வசனத்தில் பேசலாம். அதே மாதிரி 4வது அத்தியாயம் அன்-நிசா 80வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். மை யுத்தீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், இத்தூதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராவார். இந்த முகம்மதுக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீதா, யாராவது நீங்க புறக்கணிச்சீங்கன்னா உம்மை அவர்களின் பாதுகாப்பாளராக நாம் அனுப்பவில்லை. யாராவது நபிகள் நாயகத்தை புறக்கணித்தால் நபிகள் நாயகத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அவர்களுக்கு காப்பாளர்களாக நாம் உங்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் சூரா அஅராஃப் அல்-அஅராஃப் 7வது அத்தியாயம் 158வது வசனத்துல பேசுறான். ரொம்ப கவனமா பார்க்கணும். فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته, அல்லாஹ்வையும்
அவனது தூதராகிய எழுத படிக்க தெரியாத இந்த நபியை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ்வை நம்பணும். இந்த தூதரை பத்தி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துறான். எழுத படிக்க தெரியாத நபி, இவரையும் நீங்க நம்பணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இவர் இந்த நபி இருக்கிறார்ல, இவர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார். இந்த நபி முதல்ல நம்புறாங்க. என்னையும் நம்புங்க, நபியை நம்புங்க. இந்த நபி என்ன நம்புறாரு? என்னுடைய வார்த்தைகளை நம்புகிறார் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன், இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், இதனால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். உங்களுக்கு நேர்வழி எப்ப கிடைக்கும் தெரியுமா? என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நான் ரோல் மாடலா எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், அவரை மட்டும் நான் பின்பற்றினேன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேர்வழி கிடைக்கும் என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 31 32 மிக தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், நீங்க அல்லாஹ் விரும்பக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஃபத்தபிஊ, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்க அல்லாஹ்வை விரும்பக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இதான் பாயிண்ட். நீங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனா நாம் ஆயிடுவோம். வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது. இதான் முக்கியமான விஷயம். நீங்க என்ன பின்பற்றுறீங்கன்னா அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் விரும்பிட்டான்னு வைங்களேன், அடுத்த என்ன தெரியுமா நடக்கும்? இந்த காயல்மா நகரத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில படைத்த இறைவன் நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பாக்கியம். யாருக்கு நேசம் கிடைக்கும்? நபியை பின்பற்றினால். நேசம் மட்டுமில்ல, அந்த நேசத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், ஓ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்க பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். மன்றாடுறமே, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி, இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று அல்லாஹ்ட்ட மன்றாடுறமே, இந்த பாவ மன்னிப்பு நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? மன்னிக்க கூடியவன், நிகரில்லா அன்பாளன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு வசனம். பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக நேர்த்தியாக நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்தை நெசியும் தைக்கும். ஏதோ போற போக்கில கேட்டுட்டு போனவங்கள அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. இன்னும் நீங்கள் விளங்குவதற்காக ஒரு சில வசனங்கள் சொல்லிட்டு என்னுடைய உரைக்குள்ள நான் போறேன். அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மறுப்போரை விரும்ப மாட்டான். நீங்க புறக்கணிக்கிறீங்க, இது அல்லாஹ் மறுக்கிறது தான். அல்லாஹ்வை மறுக்கிறவங்களே அல்லாஹ் நினைக்க மாட்டான், விரும்ப மாட்டான். விளங்குறவங்களுக்கு நபியை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்கும், நபியை புறக்கணிச்சா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது என்று இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் 33வது அத்தியாயம் 21வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி, அல்லாஹ்வையும் நம்பி இருக்கணும், இறுதி நாளை நம்பி இருக்கணும். அதோடு சேர்த்து அல்லாஹ்வை அதிகம் நீங்க நினைக்கணும். அல்லாஹ்வை நீங்க அதிகம் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விஷயத்திலுமே முன்மாதிரிங்க.
எதுக்கு இல்லைங்க? ரசூலுல்லாஹ்ட்ட எதுக்கு இல்லை? எல்லாத்துலயும் முன்மாதிரி இருக்குது. கையில நகை இருக்கல, விரல்ல, இந்த விரல நகத்தை விட்டுறோம்ல, இதுக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு ரோல் மாடல். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, நகத்தை வெட்டணும், உடலில் இருக்கக்கூடிய உபரியான ரோமங்களை நீக்கணும், நபி சொல்லி தந்திருக்கிறாங்க. எதுல இல்ல? மலம் ஜலம் கழிக்கக்கூடிய ஒழுங்கு, அதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படி இந்த நபியிடத்துல எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ரோல் மாடல் இருக்கு. அதனால இந்த நபியை நீங்க பின்பற்றுங்கப்பா, நீங்க வெற்றி அடைவீர்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்முடைய மனசை தொட்டு நாம கேட்போம், எல்லா விஷயத்திலும் நாம தூதரை பின்பற்றுறோமா? எல்லா விஷயத்திலும் இந்த தூதரை ரோல் மாடலா இருக்கிறோமா? அப்படி எடுக்கல வைங்களேன், அப்படி எடுக்கல, நாம சில விஷயத்துக்கு மட்டும் தான் எடுக்கிறோம். திருமணம் கல்யாணம் வந்துட்டா அப்படி ஒதுக்கி வச்சிரும் வைங்களேன். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்கின்றான். என்ன சொல்றான்? இதே அத்தியாயம் 33வது அத்தியாயத்துல 36 அல்லாஹ் பேசுறான். ஒமன் கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கவல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு காரியத்தை முடிவு செஞ்சிட்டான், இதான் உங்களுக்கு சட்டம் சொல்லிட்டான், இதைத்தான் நீங்க பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது பாயிண்ட் பார்க்கணும். நம்பிக்கை கொண்ட யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் முடிவு செய்து வச்சிருக்கிறான்ல, அந்த காரியத்துல சுய விருப்பம் கொள்ளுதல் கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் சட்டம்னு தந்துட்டான், இதான் சட்டம், இதான் மார்க்க சட்டம். இந்த திருமணத்தை நீங்க முடிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு, உதாரணத்துக்கு திருமணத்தை நீங்க முடிக்கணும்னா இப்படித்தான் முடிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாங்க. இந்த விஷயத்துல மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இல்ல, அதை மாற்றுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுல கொஞ்சம் சுய விருப்பத்தை கலந்துடலாமா, ஊருக்காக ஒத்து போயிடலாமா, முன்னோர்கள் செஞ்ச காரியத்தினால கூட போயிடலாமா? கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தமது அந்த காரியத்தில் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுய விருப்பம் கொள்ளுதல் கிடையாது சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் வல்ல வலாலம் முபீனா. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் தெளிவாக வழிகட்டு விட்டார்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க மாறு செஞ்சீங்க, நீங்க வழி மாறி போய்விட்டீர்கள், திசை மாறி போய்விட்டீர்கள், வழி கெட்டு போய்விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதாங்க அடிப்படை, சிம்பிள், இதான் அடிப்படையே. இந்த அடிப்படையை நாம விளங்கிட்டு வைங்களேன், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் யார் செஞ்சாலும் நாம புறக்கணிப்போமே தவிர அந்த சபையை என்ன செய்ய மாட்டோம், உட்கார மாட்டோம். இன்னைக்கு என்ன நிலை அன்புக்குரியவர்களே? இதற்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு மாற்றமாக யார் நடந்தாலும் நாம துணை நிற்க கூடாது. இதான் விஷயம். துணை நிற்க கூடாது, புறக்கணிக்கணும். அது உங்களுடைய பெற்ற தாயாவே இருக்கட்டும், உங்களை பெற்ற தந்தையாவே இருக்கட்டும், தாயும் தந்தையும் சேர்ந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை உங்களை செய்ய வற்புறுத்துறாங்க. அம்மா வாப்பா தானே, அம்மா வாப்பாவை சொல்ல கேட்கணுமே, சரின்னு போயிடலாமா? போகக்கூடாது. அல்லாஹ்வே சொல்றான், உன் தாய்க்கு தந்தைக்கு நீங்க கட்டுப்படுங்க. அந்த ரெண்டு பேரும் மார்க்க விஷயத்துல, எனக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு வற்புறுத்துறாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. தாய்க்கு தந்தைக்கும் இந்த நிலைங்க. அடுத்தது மாமன் மச்சான் நெருங்கிய சொந்த பந்தம் உறவின், அது அப்பதான். அம்மா பாப்பாக்கு அந்த நிலை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த சீசன் எடுத்துக்குங்க, திருமண சீசன், அப்படிதானே? நிறைய திருமணம் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய குமர்கள் கரை சேருகிறது. ஆனால் இந்த திருமண விஷயத்துல நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் நடக்கிறோமா, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதான் இங்க விஷயமே. ஏகத்துவவாதிகள் இந்த விஷயத்துல நெருப்பா இருந்த காரணத்தினாலதான்
நல்ல வழங்கணும். திருமணம் ஒரு காலத்துல எப்படி முடிஞ்சிச்சு? வரதட்சணை வாங்கி பெண்களை கசக்கி புளிந்து பெண் வீட்டார் தலையில மிளகாய் அரைச்சி பெண் வீட்டாருக்கு திருமணத்தை ஒரு பாரமாக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பித்ஆத்துகள், அனாச்சாரங்கள், மௌட்டிகங்கள் இந்த திருமணத்துல நமது ஊர்லயும் இன்னைக்கு ஊடுருவி இருக்கா இல்லையா? அது களையப்படாமல் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட திருமணத்துல யார் கலந்து கொள்கிறார்? இறை நம்பிக்கையாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். சாப்பாடு பொண்ணு வீட்டு சாப்பாடுப்பா, பொண்ணு வீட்டு சாப்பாடு. பொண்ணு வீட்டு சாப்பாடுனா என்ன? கலந்து கொள்ளக்கூடாதா? உறவினர் பாய். அன்புக்குரியவர்களே, திருமணத்துல மிக தெளிவாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. இன்ன ஆலமு, அதாவது இன்ன நிக்காஹி, எந்த திருமணத்துல இன்ன ஆலம நிக்காஹி ஐஷுனு மௌனா, எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துல தான் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைத்த ரப்புடைய திருப்தி இருக்குதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு நம்ம ரப்புடைய திருப்தியை ரெண்டா வைக்கிறோம். மனுஷனுடைய திருப்தியை பார்த்துட்டு திருமணத்தை ஆடம்பரமா முடிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நாளை மறுமையில பதில் சொல்லி ஆகணும். என்ன விஷயம் தெரியுமா? திருமணத்தை ஆடம்பரமா முடிக்கக்கூடியவர்கள் திருமணத்தின் பொழுது பெண் வீட்டில வரதட்சணையா காசோ பணமோ நகையோ வீட்டையோ நாம் கேட்டோம் என்று சொன்னால் நாம் நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு சமுதாயத்துல நல்ல கவனமா கேட்கணும். 35 வயசுங்க, 35 வயசு திருமணம் ஆகாம இருக்கிறாங்க பெண்கள். 35 வயசுங்க திருமணம் ஆகல. என்னன்னு போய் கேட்டா என்ன இல்ல, காசு இல்ல, பைசா இல்ல. மூத்த பிள்ளைக்கு 35 வயசு, இளைய பிள்ளைக்கு 32 வயசு, முதல் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலங்க. அவர்களுக்கும் உணர்வு இருக்காதா? உணர்வு இருக்கிறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்துதான் உணர்வு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பருவத்தை வந்த உடனேயே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. இன்னைக்கு முடிக்க முடியாம சிரமப்படுறாங்களே. வீட்டில் திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ முதிர் கன்னிகள் இன்னைக்கு திருமணம் முடிக்காம இருக்கிறான. காரணம் தெரியுமா? காசு பணம் வேணுங்கிற ஆடம்பரமா முடிக்கிறான். நாமளும் முடிக்கணும். பெண் வீட்டுன்னு சொன்னா வீடு கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும். அந்த சீரு இந்த சீரு, அந்த சாமா இந்த சாமா, மாப்பிளைக்கு அது இது எல்லாம் கொடுக்கணும். யாருங்க சொல்லி தந்தா? நம்ம ஊர்ல ஒரு இது வேற இருக்கு. இதுதான் ஊர் பழக்கம் பாய். ஊர் பழக்கமா? ஊர் பழக்கம் என்னங்க? ஊர் பழக்கம். நமக்கு இந்த ஊருக்கு முதல்ல சம்பந்தம் இருக்கா? நமக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. மௌத்தா போனோட முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். எங்க ஊரு காயல்பட்டினம் சொல்லுவோமா, மறுமையில போயிட்டு யாழ்லாக்கு எங்க ஊர்ல அப்படிதான். அந்த விளையாட்டுக்கே வேலை கிடையாது, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஊருக்கு என்னங்க? ஊர்ல என்னங்க? ஊரு அங்க நம்மளை காப்பாத்த போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த விஷயத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அதுதான் நம்மை காப்பாற்றும். அன்புக்குரியவர்களே, 1980களில் புறக்கணிப்பு படுஜோரா இருந்துச்சு. சண்டை நடக்கும். திருமண நாள் என்னது மிகப்பெரிய பிரச்சனை. கருப்பு கலர் சொக்காவை போட்டு போவாங்க. அப்போ அப்படியே படிப்படி அந்த புறக்கணிப்பு ரொம்ப வேகமா ஆகினதுனால தான் இன்னைக்கு இந்த சமூகத்துல திருமணத்தை என்ன செய்றாங்க? எளிமையா முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதுங்க. வரதட்சணை இல்லாம, ஆடம்பரமா இல்லாம, தௌஹீத் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான குமர்கள் இன்னைக்கு கரை சேருதா இல்லையா? வரதட்சணையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அடிக்கிட்டே போலாம். வரதட்சணையினால பிரச்சனை அடிக்கிட்டே போலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். பெண் பிள்ளை பிறந்துட்டா என்று சொன்னா கவலைப்படுறான். பொம்பளை பிள்ளையா கவலைப்படுற? ஏன் கவலைப்படணும்? நீ பொம்பளை பிள்ளை பிறந்தா நச்செய்தின்னு குர்ஆன் சொல்லுது. பொம்பளை பிள்ளை என்னது? ஆம்பளை பிள்ளைக்கு கூட அப்படி சொல்ல. பொம்பளை பிள்ளை நச்செய்தி. ஆனா பொம்பளை பிள்ளை 2, 3, 4 பிள்ளை பிறந்துட்டானா முகம் கருத்துறது, வாடி போயிடுது. கவலைப்படுறான். ஏன்? இதை கட்டி கொடுக்கணும், இதை படிக்க வைக்கணும், இதை மாப்பிள்ளை கேட்டு வரவன் லட்சக்கணக்கில் கேட்பான். எங்க பாய் போறது? கவலைப்படுறானா இல்லையா? இந்த கவலையுடைய ஒரு உச்சத்துல போகும் பொழுது
இன்னைக்கு கூட பிறந்த பெண் குழந்தையை கள்ளிப்பாலை ஊற்றியோ நெற்கதிர்களை வாயில போட்டோ சாகடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு கூட நடக்கதான் செய்யுது. இந்த நவீன உலகத்துல கூட நடக்குது. உயிரோடு குழந்தையை புதைச்சிடறாங்க, உயிரோடு குழந்தையை கொன்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டா நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வானா, உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை என்ன பாவத்துக்காக கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படுவாள். ஏமா உன் பிள்ளையை கொலை செஞ்ச, ஏன் உன் பிள்ளையை கொன்ற? பதில் சொல்லுவாங்க, இது ஆளாகி இதை வளர்த்து திருமணம் முடிக்கிறது கஷ்டப்படும். ஏன் மதத்துல கேட்கிறான், வீட்டை கேட்கிறான், காசு கேட்கிறான், பணத்தை கேட்கிறான், முடியல. இவ்வளவு பெரிய விளைவுங்க. சாதாரண நீங்க நினைக்கிறீங்க, புறக்கணியுங்கள். புறக்கணிப்பு மிகப்பெரிய ஒரு போர்க்கவசம். அது உங்களையும் காப்பாற்றும், உங்களை சுற்றி உள்ள சமூகத்தையும் காப்பாற்றும். ஆடம்பரமா, பெண் வீட்டு சாப்பாடா, பிதஅத்தா, நான் கலந்து கொள்ள மாட்டேன் சொல்லுங்க. சில நேரங்கள்ல பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க தன்மான உணர்வை கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்தவங்கிட்ட கையேந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுறாங்க. கையேந்துறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த மார்க்கம் நமக்கு சுயமரியாதை கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீழே இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை தான் சிறந்த கைண்டாங்க. எப்பொழுதுமே நீங்க கொடுக்கக்கூடிய கையாவே இருங்க, யார்ட்டையும் வாங்கிடாதீங்க. மதிக்க மாட்டோம், மதிப்பா நினைக்கிறீங்களா? ஒருத்தட்ட பள்ளி இழிச்சு காசு வாங்க வைங்களேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மதிப்பே இருக்காது. வேற வழி இல்லை. கீழே இருக்கிற கையா இருக்கிறாங்கன்னா அது தன்னுடைய மானத்தை இறக்கி வச்சுதான் கேட்பாங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க கூட குமருக்காக கையேந்துறாங்களே. இன்னைக்கு நம்ம சமூகத்துல கூட இருக்கு, குமருக்காக கொடுக்குறாங்க. குமருக்காக என்ன கொடுக்கணும்? குமர் கரை சேரத்துக்கு வரதட்சணை கேட்கறாங்களா? இந்த நான் காசை வரதட்சணை போட்டு முடிங்க. நகை கேட்கறாங்களா? இந்த ஒரு பொண்ணு நகை நாங்க தர போட்டு முடிங்க. இதுவா கேட்கறாங்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தன்மான உணர்வை கீழே இறக்கி வச்சு விட்டு, பாவா 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுவோ, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க, இதை பார்த்து செய்றீங்களா? அவன் எப்படி மதிப்பான்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு வர சொல்லுவான், பள்ளிவாசல் பார்ப்போம், நேரா வீட்டுக்கு வாமா, அப்படியே பின்னாடியே போவான். போயிட்டு வீட்டுக்கிட்ட போனோம்னா அப்படி வாசல் நிக்க வைப்பான், கொஞ்சம் நில்லு அப்படிமா. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இந்த நிலை தள்ளுறது யாரு? ஆடம்பர கல்யாணத்தை முடிக்கிறவங்க இல்லையா? பெண் வீட்டுல வரதட்சணை கேட்கிறவங்க இல்லையா? நகையை இவ்வளவு போடுங்கன்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா? ஜவாப்தாரி ஆவோம். நாமும் இந்த தீமைக்கு துணை போகக்கூடிய ஆயிடுவோம். நாமளும் செய்யக்கூடாது. செய்யக்கூடியவங்க நீங்க புறக்கணிக்கணுங்க, புறக்கணியுங்கள். இல்ல சொந்தம் மார்க்கமா உறவா? மார்க்கமா உறவாண்டா முதல்ல மார்க்கத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். உறவு நெக்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் மார்க்கம், நெக்ஸ்ட் உறவு. அல்லாவா, அல்லாஹ்வுடைய மார்க்கமா இல்ல குடும்பத்தாரா? முதல்ல மார்க்கம். அல்லாஹ் தான் மார்க்கம், அல்லாஹ் தான் பெஸ்ட், அல்லாஹ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். புறக்கணிங்க. நல்ல போய் உட்கார்ந்துட்டு நாம என்ன செஞ்சிரோம்? இன்னைக்கு பிதஅத்தான கல்யாணத்துல, வரதட்சணை கல்யாணத்துல, மௌட்டியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கல்யாணத்துல ஒரு ஏகத்துவவாதி போய் உட்காரலாமாங்க? உறுத்தலையா உள்ளோம். இந்த கல்யாணத்தை நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, இது பெண்ணு வீட்டு சாப்பாடு என்று புறக்கணிக்கணுங்க. மார்க்கம் சொல்லி தருகிறது, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் உங்களால முடிஞ்சா கையை கொண்டு தடுங்க. சக்தி இருந்துச்சுன்னா கையால தடுங்க. உங்களுக்கு அது முடியலனா ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபி லிசானி, அதற்கு முடியாவிட்டால் சொல்லி பாருங்க, நாக்கால தடி. எப்ப இது வரதட்சணை தப்பு, இது ஆடம்பர தப்பு, இது இப்படி முடிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக திருமணத்தை வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. சொல்லுங்க. இதுக்கு உங்களுக்கு வழி இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபி கல்பிஹி. உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிடுங்க. உள்ள போய் உட்காராதீங்க, அங்க போய் நிக்காதீங்க. வெறுத்து ஒதுக்கிடுங்கள். இதுதான் உங்களுடைய ஈமான்ல பலவீனமான நிலைங்கிறாங்க. ஈமான்ல ஸ்ட்ராங் என்னது? கையால தடுக்கிறது. முடியலையா? வாயால சொல்லுங்க. அதுவும் முடியலையா? வெறுத்து ஒதுக்கிடுங்க. இதுதான் ஈமானுடைய பலவீனமான ஒரு நிலை என்று நபிகளார் சொன்னார்கள். ஒரு தீமை நடக்குது என்றால்
கண்ணுக்கு எதிரே ஒரு தீமை நடக்குது என்றால் இந்த 3 நிலையை நாம எடுக்கணும். இந்த 3 நிலை எடுக்கல, நாம அங்க போய் உட்கார்ந்து வைங்கள, நாமும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், எந்த சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த சபையில நீங்க உட்காராதீங்க. அவர்கள் வேறு விஷயத்துல அதை விட்டு புறக்கணிச்சு அதுல இருந்து மாறி திருந்திட்டானா உட்காருங்க, திருந்தலன்னு சொன்னா நீங்க அதுல உட்காராதீங்க. அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. நீங்க செய்யல, நீங்களே யார் தான் அவர்கள் மாதிரி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதையெல்லாம் உணர்ந்து அன்புக்குரியவர்களே, திருமண விஷயத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மிக தெளிவான ஒரு நிலையில இருங்க. என் சொந்தக்காரன், என் மாமன், என் மச்சான், என் அக்கா, என் லாத்தா வீட்டு கல்யாணம் தான் மார்க்கத்துக்கு முரணா நடக்குதா, புறக்கணியுங்கள். அப்பதான் மிகப்பெரிய ஒரு புரட்சி உருவாகும். 1980களில் ஆரம்பிச்ச அந்த புரட்சி, அந்த புறக்கணிப்பு இன்னைக்கு இலகுவாக குமர்கள்லாம் வெளியேறுகிறது. அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். புறக்கணிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கவசம். அது அவர்களையும் காப்பாற்றும், நம்மையும் காப்பாற்றும். எங்கே? நாளை மறுமையிலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அங்கு கூட்டி நிப்பாட்டி வைக்கப்படுவார்கள். ஒரு அழைப்பாளர் ஒன்று ஒரு விஷயத்தை அழைச்சு சொல்லுவாங்க. யாரெல்லாம் உலகத்துல எதை எதையெல்லாம் வணங்கினீர்களோ அந்த கடவுள்லாம், நீங்க நினைச்ச கடவுள்னு நினைச்சதெல்லாம் இப்ப வருவாங்க, எல்லாரையும் பின்பற்றுங்கன்றுவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. யாரு எதை வணங்கினாங்களோ அது வரும், அதை பின்தொடர்ந்து நேரா நரகத்தை போய் விழுந்துருவாங்க. கடைசியில் முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள், மூமின்கள், அதுல சில முனாஃபிக்குகள் இருப்பாங்க, அவங்க மட்டும் நிற்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், ஏன் நீங்க இவங்களை பின்தொடரலையான்னு கேட்பாங்க. நல்லா கேட்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன் இவங்களெல்லாம் நீங்க பின்னாடி போலையா, ஏன் இவங்க பின்னாடி நீங்க போல அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்களா, கவனமா கேளுங்க, ஃபாரக்கனன்னாஸ ஃபித்துன்யா அலா அஃப்கரி மா குன்னா இலைஹிம் வலம் நுசாஹிபுஹும். உலகத்தில் நாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து, வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த மக்களிடம் அதிக அளவில் தேவை உள்ளவர்களாக இருந்தோம். இவங்களாம் எங்களோட தான் வாழ்ந்தாங்க. வாழ்க்கை வசதியை இது பண்ணுவதற்காக, இவங்ககிட்ட பூர்த்தி செய்வதற்காக அதிகமான தேவை உள்ள இருந்தோம். அவர்களுடன் ஒட்டி உறவாடாமல் அவர்களிடம் என்ன செஞ்சோம், மார்க்க விஷயத்துல மிக தெளிவா இருந்தோம். அப்பமே நாங்க கூட போலையே, திருமணத்துக்கு வாப்பா, மௌலுதுக்கு வாப்பா, இந்த பிதத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அப்பமே நாங்க என்ன செய்யல, அவங்க பின்னாடி போலையே, இப்ப நாங்க எப்படி போவோம்? மக்கள் சொல்லுவாங்களா, அதாவது அவர்களிட்ட எங்களுக்கு தேவைகள் இருந்தும் அவர்களுடன் நாங்கள் ஒட்டி உறவாடி கொண்டிராமல் அவர்களை விட்டு பிரிந்து இருந்தோம். இதான் புறக்கணிப்பு. விளங்குதா அவங்களுக்கு? அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அதுல போய் சேர்ந்து கொள்றது கிடையாது, பிரிஞ்சிட்டோம், ஒட்டி உறவாடல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா, நாங்கள் வணங்கி கொண்டிருந்த எங்கள் இறைவனுக்காக நாங்கள் இந்த இடத்துல காத்திருக்கிறோம். அப்பதான் அல்லாஹ் வருவான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, நாங்க புறக்கணிச்சு இவங்களோடு சேர்ந்து வாழல, அங்கேயே உலகத்துல போலையே, இங்க அவர்களோடு நாங்க எப்படி போவோம், நாங்க போக மாட்டோம் என்று சொல்வார்கள். இந்த புறக்கணிப்பு தான் நாளை மறுமையில் நம்மளை காப்பாற்றுகிறது என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். சத்திய மார்க்கத்தில் பயணம் செய்யும் பொழுது இந்த சத்தியத்தில் கடையில் எல்முனை அளவு கூட சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில உறுதியோடு பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வருகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன்.
ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு சத்திய இஸ்லாத்தில் முழுமையாக நுழையக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாராக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.